அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரூபன். நான் தான் உங்கள் நித்தி. நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களை நேகா ஃபேமிலி பிளாக் சேனல்ல இருந்து என்ன பார்க்க போனோம்டா, எங்களை வந்து சுற்றுச்சூழல்ல நாங்கள் வந்து கணக்க விஷயம் செய்யறாங்க. நாங்கள் ஒரு உயிரினங்களை வளர்க்குறோம். உயிர் முதல்ல ஒன்று வளர்க்குறோம். பெரிய பெரிச்சாலையும் வளர்க்குறோம். பறவை பறவை பறவை. ஓகே, என்னடா நாங்கள் வந்து கோழி வளர்க்குறோம். நாங்கள் எங்களை கோழி வந்து இப்போ கிட்டத்தட்ட முட்டையா போட்டு கொண்டு இருக்கோம். இப்போ தான் தங்க முட்டையெல்லாம் போட்டு கொண்டு இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் சேவலையும் பேட்டையும் வந்து ஒன்றா வளர்க்கல தானே. அப்போ எங்களை வந்து பிரித்து விடுறதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு கூடு எடுத்து வீட்டை தம்பிட்டு தான் அந்த கூடு இருக்குது. அதை நான் வாங்கி எடுத்து எங்களை வீட்டில் வச்சு பொறிச்சு நாங்கள் விட போகிறோம். அதை விட எங்களை வீட்டையும் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இந்த வெயிலுக்கையும் கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இன்னும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பத்திரிக்கைலாம் இப்படி குடித்தாலும் நல்லா தான் இருக்குமா, அதே நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்படின்னா நாங்கள் ரெண்டு நாளாக வீடியோ போட இல்லை, சரியான கவலையாக தான் இருக்குது. ஆனால் வீடியோ போடுறதுக்கான சந்தர்ப்பம் வேற இல்லை. சின்ன சின்ன தடங்கள் என்ன நிதி சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல்நல குறைபாடு நிதிக்கு இயலாது. அப்போ அந்த காரணங்களால் நான் வீடியோ போடலாம் போட்டது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் எங்களை வீடியோ தொடர்ந்து பாருங்க. நீங்கள் தர சப்போர்ட் தான் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்கும். ஆனால் சோர்ந்துட்டேன் ரெண்டு வீடியோ வீடியோ நான் நிறைய ட்ரை பண்ணிடலாம் இதன்னா நான் அதை வீடியோ கொஞ்சம் குறைஞ்சிரு தானே. ஆனால் நாங்கள் வீடியோ கொஞ்சம் சொல்லக்கூடாது, விதம் விதமாக கதைக்கணும், விதம் விதமாக பேசணும். தான் பிடிக்குமா கதைக்கு உங்களையும் பார்க்கலாம். ஆடியன்ஸுக்கு நாங்கள் வந்து சோம்பரியாக இருந்தால் வீடியோ வந்து சோம்பரியாக தான் போகுமே. அது சரியா கதைக்கிறீங்களா? கதைக்கும் நீங்கள் கதைச்சா பிடிக்கும். என்ன சாப்பிட்டீங்க? இது மட்டும் தான் சொல்லுங்க. அங்கே ஃபைட் எல்லாம் நடக்குது, அங்கே ஃபைட் எல்லாம் காட்டணும். விதியாவும் ஆடி வர்றாங்க. சரி, ஓகே. இப்படி ஓகே, நாங்கள் அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இன்றைக்கு எங்களை அன்றாட நாங்கள் இன்றைக்கு வாழ்க்கை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய போகிறோம்ன்றதை தான் இந்த வீடியோவில் பாட போகிறோம். நீங்களும் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வேலையில வந்து நித்தியும் அம்மியெல்லாம் எடுத்து வேலையில இப்போ நாங்கள் வந்து அந்த கூட்டெடுத்து கொண்டு வந்து வைக்க போகிறோம். பாருங்க எப்படி இனலாக இருக்குது. அந்த கூட்டெடுத்து கொண்டு வந்து வைக்க போகிறோம். பாருங்க எப்படி இனலாக இருக்குது. பிடிச்சிருக்கோம். இப்படி வேகத்தில் சுற்றி காட்டினா தெரியும். பாருங்க மெது மெதுவாக காட்டும். இஞ்சி பேர் பாலை பற்றியா எங்களை வாழை குலையில பாருங்க வாழை பத்தி எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் நாங்களும் வாழை பத்தி வரையும் செய்ய போறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் கோழிகள் பிடிச்சி அதுக்கான பலன் எங்களுக்கு 2-3 நாளாக கிடைச்சி கொண்டிருக்கேன். 2-3 நாளாக கிடைச்சி கொண்டிருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், எல்லாருக்குமே வீட்டு ஒரு சந்தோஷம். தங்க புதியல் கிடைச்சது உண்மைதான். ஒன்றை வளர்த்து ஒரு பிராணியோ ஒரு பறவைகளை வளர்த்து அதில் பயன்படுறோம்டா அதுண்ட சந்தோஷம் அளப்பெரியதானே. சொல்லுங்க, அளப்பெரியது. நெய்யாவும் பலரும் எங்களுக்கு சமைச்செல்லாம் தரும், டீ எல்லாம் போட்டு தரும், எல்லாம் போட்டு தரும். அச்சா பிள்ளை வாங்க அப்படியே கோழி காணும் ஆக்களை காட்டும் பாருங்க. நாங்கள் அண்டு பிடிச்சு கொண்டு போய் விட்ட கோழி குஞ்சுகளை இப்போ இப்படி வளர்ந்து நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தரும் முடியுது. 1 மாதத்துல ஆக்களை பாருங்க இப்படி வளர்ந்து நிற்கணும். இதில் என்னென்ன வந்து செத்துட்டேனே ஆக்களை வளர்ந்து நிற்கணும். அப்படி நாங்கள் அந்த கூட்டுக்கு போவோமா? அம்மா விட போகிறோம். அதை விட நாங்கள் இப்போ இது செய்யணும். விளாணி பிடிங்க குடிக்கிறோம். எங்க இருக்கு விளாணி? இந்த தென்னை கணக்கு விளாணி இதில் பிடுங்குவோம். இதில் பிடுங்குவோம். விளாணி இல்லையோ? அங்கதான் விளாணி இல்லையோ? விளாணி கிடாக்கா? இதில் நாங்கள் இப்போ இளநீ வந்து பிடுங்கி குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு தான் நாங்கள் தொடங்க போகிறோம். பாருங்க இதில் வேறுங்க மாமியாக்களோட போட்டிருக்கு. குலையை பார்த்தீங்க இந்த குலையை ஆட்டையை குறைச்சிட்டு நாங்கள்
இளநீ விடுவோனே நேயாக்கு இளநியை காட்டினா ஒவ்வொரு நாளுமே நீ இளநியை கேட்டுக்கொண்டே இருப்பா. அப்போ அதெல்லாம் நீ விடுங்க போறேன்னா வேற போறீங்களா மரத்துல? மரத்தில் ஏறுவோம்னா தாடி ஏற்றுக்கலாம். தாடி இல்லை எங்க ஏறுங்க. என்ன அப்படி சொல்லி விட்டீங்க நீங்கள்? தாடி இல்லை. இதுதான் எங்கள் ஆயுதம் நிதி. இளநீ பிடுங்க. நல்ல மேலே இருக்கிற பார்த்து பிடுங்க. இந்த தேங்காயும் இருக்கு. இந்த அங்கே இருக்கு என்ன இளநீ? கீழே வேற எங்கே தான் பிடுங்க. இளநியை குடிச்சிட்டு தொடர்ந்து எத்தனை இளநீ வேணும்? அப்ப எத்தனை 1 2 3 வேண்டாமா? 2 அம்மா அப்புறம் கணக்கு போடுவா. தேங்காய வந்தா எனக்கு பிரியோசனமாகும். நீங்க ரீப்பே விடாச்சு போடுங்க. ஐயோ அம்மா நல்ல இப்போ விடப்பட்டு ஒரு விளையாடிக்காண்டி இந்த உயிரை விடப்பட்டு எல்லாம் சடாக் புறக்கான சேர்க்குது லோக்கல். நீங்கள் வேற வேணா நீங்கள் வேறுனா நாங்கள் ஏறிய வர்றோம். இதுலேயே விளையாடிக்கிறாக்கா எனக்கு நிதியாக்கு நேயாக்கு ஏன் கீழே வாங்க அதெல்லாம் நீங்கள் அதால் வேற வேணா கீழே வாங்க. இது தெரியவே இல்லை உங்களுக்கு. எனக்கு ஒரு லணி நேயாக்கு லணி நிதியாக்கு மொத்தம் எத்தனை லணி? அப்போ 2 எல்லாம் வேணாம் 6. இது ஒரு லணி நிதி வாங்க அதெல்லாம் இதில் உருட்டி விட வேணாம் மண்டையிலாமே பிடிப்பீங்களா? அதுக்காண்டி அறிய வேணாம் மெதுவா. அடுத்த லணி வாங்குமா? பாருங்க ஆசையா இருக்கு தெரியுமா? இளநீ அதுவும் அளவா புடிங்கி சாப்பிட ஆசையா இருக்கு. சத்தம் கேட்கல அப்ப இளநீ வீட்டு ஆவா நிக்கிற வந்தானே பேசுவோம். கீழே வந்து கல்லர் 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 வந்துட்டாங்க. கல்லர் வந்துட்டாங்க. ஒரு இளநிக்கு எவ்வளவுமா? ஓமா ஒரு இளநிக்கு 500 ரூபா. இப்ப இந்த வெயில் அந்த விடாம இங்க எடுத்து வெடிச்சிட்டு ஊத்து போடு. வெடிச்சிட்டு இறங்கி இறங்கி வெளிய போ. ஐயோ இந்த இளநீ ஊத்துது. இளநீ கொஞ்சம் ஓடி வாங்க. அதை எடுத்துட்டு வாங்க. அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே இளநீ நாங்கள் வெட்டி எனக்கு பிடிச்சிருக்கா இந்த கூடு காட்டணும். இந்த கூடு தான் இப்போ துப்புரவாக்கி எடுக்கணும். தட்டிப்பட்டு இந்த கூட தான் எடுக்க போகிறோம். இல்லாட்டி நம்ம குடிப்போம்பா. வளமையாக இந்த இளநீ தான் செவ்வளனி தான் புனிங்க குடிக்கிறது. ஆனால் செவ்வளனி இன்றைக்கு எல்லாம் காய்க்கையில் முத்த இல்லை. அப்போ நாங்கள் இந்த இளநீ இந்த டேஸ்ட்டை பார்ப்போம். ஒரு மாதிரி காயங்கி எல்லாம் பட்டிஞ்சு இல்லை உறைஞ்சி போட்டுஞ்சு அதில் விழுந்து உறைஞ்சி போட்டு விழுந்த வீடியோ பார்ப்பீங்க. உறைஞ்சி ஒரு இளநிக்காண்டி ஏறி ஆயிஞ்சு அந்த தென்னை மட்டை இருக்கணும். எனக்கு நான் பச்சை இருக்கேன் பச்சையா இருக்கேன் பார்த்தோன்னா நான் தென்னை மட்டை அப்படியே சரி ஏதோ வெட்டியரமா நாங்கள் புதையல் எடுத்தாச்சு. 3 இளநீ எடுத்தாச்சு. அம்மா எப்படி வட்டோம் இப்படி வட்டோம். ஆனா சில பேர் செவ்வளனி இளநீ இந்த செவ்வளனி மரமங்களை விட 2 நிக்குதுதான். ஆனா இந்த இளநீ நல்ல ஒரு இனிப்பு. எப்படி இனிப்புன்னு தெரியுமோ? சாராயம் மாதிரி இருக்குங்க. சில கொஞ்சம் போதை மாதிரி இருக்கு. உண்மையாதான் இந்த கத்தி இதை விட சின்ன கத்தி ஏன்னா இல்லம்மா ஏனுங்க இளநியை நாங்கள் இன்றைக்கு வெட்டி குட்டிக்க போகிறோம். கல்லில் வச்சு வெட்டுங்க. கல் வெட்டுதே இல்லை கூரே இல்லை. இல்லை பெரிய கத்தி என்ன? ஆமா அந்த வெட்டு கத்தியா உடஞ்சிட்டு இந்த ஒரு குளை மட்டும்தான் இளநியாக கிடக்கு. மற்ற நான் தேங்காயை இப்போ பழுத்து இவ்வளோ விளைக்கிட்டா இந்த வருஷம் தானே இந்த காய் தேங்காயை வந்தேன். எங்கே கிணறு இடி கேட்குது. யாருக்கு வேணும்? எனக்கு எனக்கு தானே இப்போ தலைச்சு தாக்கிடாது தாங்க. நான் குடிக்கிறேன் வெயிலுக்கெல்லாம் தலையெல்லாம் சுத்து வந்தாங்க. கொஞ்சம் களைப்பு தனியாக அந்த டைம்ல குடிச்சா தாங்க. எனக்கு இது உடஞ்சிச்சு. அரைவாசி கீழே 50
நல்லா இருக்கு. ஆனால் ஓவரா இனிப்பு இல்லை, ஆனால் ஓகே இருக்கு, நல்லா இருக்கு. இது விடாஞ்சிட்டேண்ணே. நல்ல தாகமாக கிடக்கு. நேயாமிதை கொடுத்தா நல்லா குடிக்கும். நாங்கள் முதல் இப்படித்தான். இப்போ இது இங்கே ஒரு நாங்கள் கடற்கரைக்கு போனோம்டா, கடற்கரையில் தென்னை மரம் கிடக்கு, அதுக்கு மேலேயே குடிச்சிட்டு வந்துடுவோம் தெரியுமா. நான் ஃப்ரெண்ட் படிக்கல எல்லாம் போகிறேன். அது ஒரு காலம். எங்கன்னு போயிட்டா தேங்காய் அன்னைக்கு பஞ்சம் இல்லை, நாங்கள் குறும்பு வேண்டாலும் தட்டி குடிக்கிறோம். நாங்கள் முந்தியிலேருந்து வீடியோ பார்க்குறாங்க வந்தால் நாங்கள் இல்லை நீ தருவோம். உங்களுக்கு என்ன இளநீ? எங்கட வீட்டை செவ்வளனி இருக்கு, சூரியாந்தி இளநீ இருக்கு, பச்சை இளநீ இருக்கு. ஓ இந்த மரம் வேணா சூரியாந்தி மரம் தான். பெரிய பெரிய 10 வருஷம் 15 வருஷம் கண்டு என்ன இந்த காணி வண்டிக்கு அம்மா எங்களோட டைம் இருக்கு. அது வளருவாங்க, வளர்ந்தா உப்பு உப்பு நீட்டி வளரும். வளர்றதுக்கிடையில நாங்கள் தரைக்க வேண்டிய வேற வருகிறேன் நெட் கட்டுவேன். அப்படி என்னன்னா இல்லை, ஒரு நாளும் தென்னம்பிள்ளையை வந்து தரைக்கக்கூடாது. தென்னம்பிள்ளையும் பிள்ளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பேன். உண்மை. ஆனால் எங்களுக்கு இடைஞ்சலங்களுடைய எப்படி இருக்கு, இந்த இளநீ எடுத்து ஜொக்குகளை விட்டு குடிக்கக்கூடாது. இப்படியே ஊற்றி ஊற்றி குடிக்கிறது தனி சுகம் தெரியுமா, வேறு லெவல். இது அப்பா நல்ல உயிடுது. நான் ஊற்ற கொடுக்கல சாப்பிடினு குடிச்சிட்டு வேலையை தொடங்குவோம். அவ்வளவுதான் முடியும். அவனும் குடிக்கிறாரு, விடாம குடிக்கு. என்னமா வெறுக்குதோ நல்லா இருக்கு. நாங்கள் அடுத்த வந்து நாங்கள் கோழிக்கூட்டை ஏன் வந்து நாங்கள் அந்த கோழிக்கூட்டை பிரித்து வைக்கணும்னா சேவல் வந்து பேட்டை வந்து சாப்பிட விடாது தெரியும். சாப்பிட விடாது, கொத்தி கொத்தி சண்டை போட்டு கொண்டே இருக்கணும். நல்லா வளர்ந்துட்டு முட்டை பருவம் பருவம் வெளியில மேய விட கொண்டு அமைய விடுவோம். கூட்டுக்குள்ள தனித்தனியா பிரிச்சு விடுவோம். சேவலை வந்து நாங்கள் பிரித்து விடுவோம். ஏன்னா பேட்டுக்கு கொடுக்குற சாப்பாடு எல்லாம் சேவல் தான் சாப்பிடும். அதுபடியாக நாங்கள் சேவலை பிரித்து சாப்பாடை கொடுத்து வளர்த்தோம்னா வந்து அளவான சாப்பாடு எல்லாத்தையும் கணக்கா போகும். கிட்டத்தட்ட 10 பேட்டுக்கு ஒரு சாவலாம் சாப்பாடு சேவல் சாப்பிட்டா பேடு முட்டை இடாது. நானுமே கூடுதலாக இந்த கோழி வளர்க்க வலிக்கிட்டதுலேருந்து இன்னும் பெரிய பண்ணி ஆக்கணும்ட்டு ஆசை. அதில் இருந்து நான் கூடுதலாக இந்தியா யூடியூப் பார்க்கணும். அதில் கூடுதலாக எங்களை இலங்கையிலான வந்து ஒருத்தரம் இந்த கோழி பண்ணையும் அந்த வீடியோவில் ஒன்றும் போடுறது குறையும். ஆனால் நான் நாங்கள் பண்ணியாக தொடங்கி நாங்கள் எங்களை கோழி இது நாங்கள் ஒரு வீடியோவாகவே போடுவோம். இந்த இதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு சனவலால் திறந்து நாங்கள் போடுவோம். அது புரியும்பா டெய்லி எங்களை பண்ணியில் நாங்கள் என்ன செய்யறாங்க, எப்படி வளர்க்குறாங்களோ அதெல்லாம் போடுவோம். நாங்கள் சின்ன சிறுதுளி தான் பெரிய எல்லாம். ஆனால் கோழியிலேயே இவ்வளவு விதவிதமான கோழி இருக்காண்டு எங்க காணொலியை பார்த்தா தெரியுமே. நாங்கள் புது புது ஏற்றுமையில புதுசு உசாராக கருங்கோழி வெள்ளரின்னு இல்லாமல் அங்கே அப்புறமே கருங்கோழி வெள்ளரிகள் நிறைய விதமா எல்லாம் வந்து சில கோழி வந்து காட்டினீங்க. கோழி எல்லாம் வந்து வித்தியாசம் மாதிரி இருந்தது. எனக்கு இது வளர்க்கணும்னு ஆசை. அதுவும் வந்து பறவைகள் வளர்க்கணும்னு ஆசை. அதுவும் பிரியோசமான இது வளர்க்கணும்னு ஆசை. அப்படி எப்படி நான் வளர்த்து ஆக்கணும் எங்களுக்கும் ஆசை. என்ன ஆனால் இடம் காணாடி எனக்கு ஒரு விருப்பம் அந்த யாழ்ப்பாணத்துல எனக்கும் பிடிக்கிறேன். சரி ஓகே, கணக்காச்சு பண்ணுறதுக்கு இதை நீட் பண்ணுவோம். குடிச்சாச்சோ நீட் பண்ணணும் வாங்க. ஓகே, நாங்கள் இடையில இளநீ எல்லாம் குடிச்சு, ஆனால் இல்லைன்னா இளநீ குடிச்சு இடையில வந்து சின்ன அளவில் நாங்கள் வெளியில் போனபடியா தொடர்ச்சியாக இல்லை உடுப்பெல்லாம் மாற்றிருக்கு. இந்த உடுப்பு என்ன நீங்கள் இதோட நான் தான் மாற்றி சோட்ஸாக மாற்றிருக்கு. என்னடா இதுதான் வந்து நாங்கள் சாவல் வந்து தனித்தனியாக நாங்கள் பிரித்து வச்சுக்கிறதுக்கு நல்ல அளவான ஒரு கூடு தான். என்னங்கோ இதுக்கு 4 சாவல் விடலாம். ஆனாலும் நாங்கள் சாவலை சாவல் கோழியை எனி டைம் இப்படியே விடக்கூடாது. நைட் நேரம் தான் அடைக்கணும், திறந்து விடணும் சொல்லுங்க. அப்போ அது எப்பவுமே சுதந்திரமாக ஒரு திரிஞ்சு வளர்ந்துட்டோம் விட்டானே இல்லை சாவலை. இதுதான் அந்த கூடு. தூக்குறதுக்கு நித்தியம் வேணும், இல்லை ஒன்று ஒரு கூட்டுக்குள்ள ஒன்று விட்டா காணும் போல. என்ன ஏன்னா அது குட்டி குட்டிக்கு இல்லை, கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். 4 சேவல் 5 சேவல் தான் நிற்குது. அதை இப்போ நாங்கள் விட்டுட்டு தனியாக ஒரு சேவலை மட்டும் வெளியில் விட போகிறோம். அந்த பெரிய வெள்ளை சேவலை அடைக்க தான் போகிறோம். இதுக்கு அடைக்க போகிறோம்.
இப்போ இது நாங்கள் வந்து அங்கே கொண்டு போயிட்டு தான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறோம். நீங்க பெரிய சேவலவுக்குள்ளே அடைக்க போறீங்க. நான் சாப்பாடு கடைசி இருந்தாலும் போட மாட்டேன் அந்த கோழிக்கு. வீடியோ வந்து இதை எடுத்து ஏன்னா பெரிய சேவல் கொத்து வேணும். ஏன் அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. ஏன் அந்த கோழிக்கு நான் சாப்பாடு வந்து எல்லாம் இருக்கும் கொத்து. ஒவ்வொரு நாள் நான் வழியில முத்தத்துல இறங்கி நடக்க வலிக்கிட்டா தடிக்கோடான்னு நடப்பேன். தென்னைக்கு மேலே தான் நிற்கும். சும்மா நடக்க இதுக்கு மேலே மேல ஏறி நிற்கும். சும்மா நடந்து நாங்கள் போவேன். தன்பாலும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பின்னாலே நைஸா ஓடி வரும் கொத்துறது. என்னடா ஓடி வர்ற மாதிரி திடீர்னு பார்த்தா கொத்து. அப்ப நாங்க வந்து சேவலை வந்து அதை அடைச்சு. ஆனா நல்ல ஒரு கோழி. ஆனா கொத்துறதான் பிரச்சனை. என்ன நாங்கள் வந்து இந்த பாரம்பரியமா எல்லாம் வந்து பண்ண மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டு போறது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இதை பாக்குற எல்லாருக்கும் நல்ல மேலண்டா. எங்கள் இடங்கள்ல வந்து நான் இப்ப பிராணிகள் வளர்க்கறதால நான் அடுத்த தோட்டம் வச்சதெல்லாம் இது கொத்தி இதெல்லாம் நான் கோழி எல்லாம் கொத்திட்டேன். அப்ப நான் வந்து தோட்டம் வைக்கத்தான் பண்ணும் கோழிக்கான ஒரு ஒதுக்கிடமா ஒதுக்கிட்டு தான் நாங்கள் மிச்சம் வந்து சாப்பாடு கட்டு போட்டு கட்டாது. அதுக்கு என்ன சொல்லுங்க, இங்கால ஒரு பண்ணை மாதிரி போட்டோம்னா கோழிக்கு ஒரு ஒதுக்கிடமா இருக்கும். அங்கால தோட்டம் முடியும் தான். அதுக்கு என்ன செய்யற, முதல்ல விட்டாதான் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இருக்கணும் சின்னல தான் பெருசா வரும். அப்படியே நாங்கள் எல்லாரும் வந்து இப்படி செஞ்சா நல்ல வீட்டு எங்களுக்கு தேவையான மரக்கறிகளோ இதுகளை வச்சா நெல். இப்போ நானும் சொல்ல வரது என்னண்டா, நாங்களே எங்களுக்கு கண்ட ஒரு வண்டிக்காய் கத்திரிக்காய் வச்சு பிடிங்கி சாப்பிட்ற சுகம் வந்து தனி. ஓகே, நான் இந்த கூட்டம் வந்து நான் உங்களுக்கு அங்கே கொண்டு வச்சுட்டு காட்ட போகிறோம். அங்கே வைக்க போகிறோம் வச்சுட்டு தான் காட்டும். இங்கே கடைசியாக நாங்கள் வந்து கோழி கூட தூக்கி கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி நாங்கள் கஷ்டப்பட்டு கோழி கூட கடைசியில் எந்த கட்டத்தில் நிற்கன்னு வேறும் இதால் என்னட்டு கொண்டு போக போகிறோன்னு தெரியாதாங்க. நிறுத்தி என்ன இப்போ என்ன செய்வோம், இப்போ என்னட்டு கொண்டு போகிறது, தடியை வெட்டினா தான் கொண்டு போகலாம். இதுக்கு நாங்கள் வந்து தடியை வெட்டணும், வெட்டிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு காட்டுவோம் வேணே. அப்பா கஷ்டப்படிஞ்சு வேறு இல்லை வேணது நித்தியும் பாவம் எனக்கு சாப்பிடல பசிக்கும். நாங்களே இல்லை கடைசி முயற்சியில் எல்லாம் கொண்டு நாங்கள் கோழிக்கூட்டை இங்கே வச்சுக்கோம் பாருங்க. கோழிக்கூட்டை கொண்டு வந்து ஒரு ரூம் 2வது ரூம் தண்ணி வைக்கிறதுக்கான பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுவாங்க. இதுக்குள்ள தம்பி முதல் புறா வளர்த்திருந்தேன். அதான் நம்ம அந்தந்த சின்ன சின்ன குட்டி பாத்திரங்கள் வந்து நாங்கள் அடி வர்ற கோழி எல்லாமே இதுக்கு நம்பிடுவோம். நான் கொஞ்சம் மேலே உயர்த்தி நான் எல்லாம் செட் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் உயரமாக எங்களுக்கு வந்து முக்கால் ஒரு பிறப்பு காணி தானே இடங்கள் காணாதே நினைது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். கூட வேண்டாது நாங்கள் அதை வளப்படுத்துறது கஷ்டம். அளவான இடம். ஓகே நிதி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கூடிய ஆதரவு தாங்க. ஓகே, எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க, கூடிய ஆதரவு தாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் மனநிலை ரிலாக்ஸா இருக்கு. நான் அடுத்த வீடியோ செய்யணும். 2 அரைச்ச வீடியோட நான் சோர்ந்துட்டேன். வீடியோ பார்க்குறாங்க மறக்காம எங்களுக்கு சின்ன ஆதரவு தாங்க. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தார ஆதரவு வேண்டும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்களும் உங்களை பிள்ளைங்க தானே கிணவேரங்களை எடுத்து கழிச்சுக்க இருக்கிறீங்க. ஓகே, நாங்கள் பிடிச்சிருக்கு. நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். எங்களை எது நாங்கள் பிள்ளையாக இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்க. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.